ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா, அந்த பெண் குழந்தைய வந்து நல்லா வளர்த்தி, பக்குவமா என் பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்த்தி, அது எப்படி எப்படி அவங்க பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையோட அம்மா, அப்பா எவ்வளோ தங்கமா வளர்த்துவாங்க. வளர்த்தி அவங்கள படிக்க வச்சு, பிள்ளைய மனங்கோணாம அந்த பிள்ளைய படிக்க வச்சு, வேலை வாங்கி குடுத்து, கல்யாணங்கிற வரும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பேத்துக்குமே கண் கலங்கிட்டே இருக்கும். நம்ம இவ்வளோ பக்குவமா வளர்த்தி குடுக்குறோம். அப்போ கற்றவன் நல்லவனா, கெட்டவனா, கொண்டு போய் கொடுமைப்படுத்துவானா, என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு அதாவது மனப்பயம் வந்து எந்த பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். அதாவது பிள்ளையை பெற்றவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். மற்றவங்க ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ பிள்ளையை பெற்று வளர்த்தி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பிள்ளையை ஒரு நல்ல நிலைமை கொண்டாடும்போது ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்குறோம். ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பல பக்கம் வந்து சாதகம் பார்க்குறாங்க. மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து தான் அந்த பொண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஒரு தடவைக்கு பல தடவை பார்க்குறாங்க. இந்த பையன் நல்ல பையனா, பின்னாடி வளர்ச்சியான பையனா, நம்ம பிள்ளைய வந்து நல்ல முறையில் வச்சுக்குவானா அப்படிங்கிற ஒரு எண்ண மனநிலையெல்லாம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்குது. அப்போ தகப்பன் கேட்குறாரு என்கிட்ட வந்து ஒரு சாதத்தை கொடுத்து, நிறையா சாதகம் பார்த்துட்டுங்க, இந்த பையன் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலாமா அப்படின்னு மனைவி கூட வரலைங்க. அவர் மட்டும் தனியாக வந்து கேட்குறாரு. ஏன்னா பிள்ளை மேலே அவ்வளோ ஒரு பாசம். நம்ம வந்து பிள்ளைய நல்ல முறையில் வளர்த்திட்டோம், கஷ்டம்னே என்ன தெரியாமல் வளர்த்திட்டோம், நான் போகிற இடத்துல எப்படி இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் அவர் வந்து கேட்குறாரு. சரிங்க, பொருத்தம் பார்க்குறோம். இப்போ 10க்கு 10 பொருத்தம் இருக்கும். என்னங்க, திசா சந்தி இல்லை, ராகுக்கு இது இல்லை, செவ்வாய் இல்லை, லக்னாதிபதி நல்ல லக்கணம். ஆனால் லக்னாதிபதி சொல்லக்கூடாது, 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, 5ஆம் இடத்துக்கு போயிரு, 1-5 போயிருக்கலாம் லக்னாதிபதி. அப்போ அந்த சாதகர், அந்த பையன், அந்த பொண்ணை கட்டிக்க போகிற பையன், எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பையன் வந்து எப்படின்னா நல்ல முறையில் வச்சுருப்பார். என்னங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு ஒரு க ஒரு 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 ஆண்மானோட சாதகத்தில் அவரோட மனைவியை எப்படி வச்சுருப்பார், நாளைக்கு மேரேஜ் பின்னாடி மனைவியோட சந்தோஷம் பிரியமாக இருப்பார், மனைவி நல்ல கண்கலங்காமல் பார்த்துக்குவாரா, தாய் தகப்பன் அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இந்த கணவரும் பார்த்துக்குவாரா அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா, அப்போ அவரோட சாதகத்தில் லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிருக்கலாம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இப்படி 9ஆம் இடத்துக்கு போனால் தகப்பனை விட அந்த பெண்ணை நல்ல முறையில் கணவரே பார்த்துக்குவார். அப்போ அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அவரோட லக்கணத்தை குரு பார்க்கலாம். அப்போ இவரோட லக்னாதிபதியோட குரு சேர்ந்துருக்கலாம். இவரோட லக்னாதிபதியை குரு பார்க்கலாம், 9 கூடையனா குரு பார்க்கலாம், 7ஆம் இடத்தை குரு பார்க்கலாம். இப்படி இருந்தால் அந்த கணவர் பாருங்கள், மனங்கோணாமல் அந்த பொண்ணை வச்சு வாழ்வார், குழந்தை குட்டி பெற்றுக்குவாங்க. நல்ல அந்த என்ன சொல்கிறது, இந்த சிறந்த தம்பதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இவங்களுக்கு தான் பொருந்தும். மனைவியை கண்கலங்க விட மாட்டார். அந்த எதையுமே பக்குவமாக சொல்லி, இது கோவந்தவமாக இருந்தாலும் பக்குவமாக சொல்லியே மனசை மாற்றி குடும்பம் நடத்துவார். அப்போ அந்த பொண்ணுக்கே மனசு, நம்ம 2 குழந்தை பெற்றுட்டோம், இன்னும் நம்ம கடவுள் வந்து நம்ம சொல்கிறதுக்கு பதிலே இல்லாமல் நல்ல முறையில் வச்சுருக்காரு அப்படின்னு ரொம்ப வேறு தப்பான வழியிலையும் போகாமல் கணவரே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்களை நான் பார்த்துக்கிறேங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் அப்படிலாம் பார்க்க முடியாது தான், ஆனால் நான் பார்த்துக்கிறேன் சாதகப்படி. அப்படி ஒரு சாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு ஒரு 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 ஆண்மகன் சாதகம் இருக்குது. அந்த லக்கணாதிபதி சொல்லக்கூடாது 1-5-9. அப்போ திரிகோணம், இப்படி திரிகோணத்தில் போயிட்டு இருந்தாலே நல்ல அன்பை வச்சுக்குவாங்க. கேந்திரத்தில் போனான்னா பணம் 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 காசு பணம் தான் அவங்களுக்கு மெயின், அன்பு பாசம்லாம் அவங்களுக்கு மெயின் கிடையாது. இப்படி தான் அந்த சாதகர் இருப்பார். அப்போ பொருத்தம் பார்க்குறத விட லக்னாதிபதி எங்கே போயிருக்காரு, லக்னாதிபதியை குரு பார்க்குறாரா, அப்போ அந்த குருவோட போய் லக்னாதிபதி சேர்ந்துருக்காரா, அப்போ நம்ம பொண்ணை வந்து நல்ல முறையில் வச்சு பார்த்துக்குவார் அப்படின்னு நமக்கு சாதகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு சாதகத்தில் அவருக்கு என்ன திசை புத்தி ஓடுது, அடுத்த என்ன திசை ஓடுது, அவரும் இந்த பிள்ளை நல்ல முறையில் வச்சு காப்பாற்றுக்குவாரா, இந்த பிள்ளையோட சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுது, அதை நல்ல முறையில் வச்சு பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். பொருத்தங்கிறத விட இதையும் கட்டமும் பார்த்து நம்ம ஒரு பொருத்தம் பார்த்து ஒரு தம்பதியை வாழ வச்சோம்னா கண்டிப்பாக வாழ வைக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.